இவன் பேர் தினேஷ். இவன் மொபைலில் யார்கிட்ட இவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு வரான், இவன் யார் என்னன்னு பார்ப்போம். வண்டியில் சீன் போட்டால் பொண்ணுங்க மடங்கிடும்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு கேரக்டர். பஸ்ஸில் போகிற ஒரு பொண்ணு இவனை திருப்பி பார்த்துடக்கூடாதுங்க, விரட்டிக்கிட்டே போய் வீடு வரைக்கும் விட்டுட்டு வருவான். ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் இவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் கட்டாயம் ஒரு நாள் மாட்டுவான். எப்படி போகிறான் அப்பா மாதிரி வீலிங் பண்ணலாம். மொதல் வண்டி ஓட்ட கற்றுக்க, அப்புறம் வீலிங் பண்ணலாம். இவன் பேர் ஜெகன். ரொம்ப நாளாக வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம தண்டமா வண்டியில சுத்திட்டு இருக்கிற நீ இந்த வண்டியை பிடிச்சி வீட்டில் என்னதான் திட்டினாலும் நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாருங்க. சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாரு. இதுதான் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸுங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவார், போகிற வர பஸ்ஸில் உள்ள பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதில் ஏதாவது ஒரு பொண்ணு இவனை பார்த்துட்டா போதும், உடனே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. எப்படி ரொமான்ஸ் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். அந்த பொண்ணு பதிலுக்கு சிரிச்சுட்டா போதும், உடனே விரட்ட ஆரம்பிச்சிருவாரு. இப்படி ஒரு பொண்ணை விரட்டிக்கிட்டு போய் தான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான். இவன் தாங்க சரவண, சின்சியரா லவ் பண்ற ஒரு கேரக்டர். என்னப்பா என்ன லெட்டர்? யாரு கொடுத்தா? அந்த அக்கா கொடுத்தாங்க. ஹலோ ஹலோ சே
வண்டியில் ஃபோன் பேசிக்கிட்டே டென்ஷனாக வந்தது, நடு ரோட்டில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டது, சந்தோஷத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்க. அதுக்காக இதெல்லாம் சரியும் கிடையாது. சின்ன சின்ன தப்பு தான் ஒரு பெரிய விஷயத்துக்கு காரணமாக இருக்குது. வண்டி வர்றதை கண்டுக்காமல் ரோடை கிராஸ் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக ஆட்டோவில் ஆளுங்களை ஏற்றுறது, சிக்னலை பார்க்காம வண்டி ஓட்டுறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, ரயில்வே கேட்டுக்கு கீழே பூந்து போகிறது, ஹெல்மெட்டு போடாதது, இப்படி சின்ன சின்ன தப்பு நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் சின்ன சின்ன தப்பு செய்யாத மனுஷனே இல்லை. அப்படின்னா இந்த உலகத்தில் எவனுமே சரியில்லை.